டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஊரிலே ஒரு இடம், நகரமும் அல்ல கிராமமும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே போதிய அளவான காணிகள் இருந்ததால் மக்கள் வீடுகளை கொஞ்சம் தூரத்தான் கட்டியிருந்தார்கள். வீடுகள் அத்தனை தூரம் நெருக்கமாக இல்லாமல் போதிய இடைவெளிகள் விடப்பட்டு தூரவாக வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த வீடுகளுக்கு செல்கின்ற பாதைகளிலே சன நடமாட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் இரவு நேரம் வந்துவிட்டால் சன நடமாட்டம் வெகுவாக குறைந்துவிடும். அந்த வீடுகளிலிருந்து கடைக்கோ அல்லது வேறு காரியங்களுக்கோ சென்றவர்கள் மாத்திரமே சென்று வந்து கொண்டிருப்பார்கள். இந்த சன நடமாட்டம் குறைவான இந்த தெருவை நான் குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு அருகிலே உள்ள நகரத்தை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கினார்கள். சாதகமாக பயன்படுத்துவது என்பது என்னவென்று சொன்னால், தங்கள் வீட்டிலே சேர்கின்ற குப்பைகள் கழிவுகளை இரவு நேரங்களிலே அவர்கள் கொண்டு வந்து இந்த தெருக்களிலே போட்டுவிட்டு ஓடி சென்று விடுவார்கள். இந்த மக்கள் தங்களுடைய கழிவுகளை அந்த தெருக்களிலே போட்டுவிட்டு சென்றதும் அந்த ஊரிலே வசிக்கின்ற தெரு நாய்கள் அந்த கழிவுகளை பித்து கிளறி தங்களுக்கு தேவையான உணவு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்து எந்த நாளும் அந்த தெரு அசுத்தமாக சுத்தமற்றதாகத்தான் இருக்கும். அந்த ஊரிலே வாழ்ந்து வந்த மக்களுக்கு இது ஒரு பெரும் இடைஞ்சலாக இருந்தது. அவர்கள் மிகவும் தூய்மையாக தங்களது வீடுகளை வைத்திருக்கிறார்கள், தங்கள் தெருக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பக்கத்து நகரத்திலே உள்ள மக்கள் இவ்வாறு செய்வது மிகவும் இடைஞ்சலாக இருந்தது. அவர்கள் இது தொடர்பாக தங்களது பிரதேச சபைக்கும் பல முறை அறிவித்திருக்கிறார்கள். பிரதேச சபையும் அதற்கான ஒரு நடவடிக்கையை அத்தனை தூரம் அக்கறை எடுப்பதாக தெரியவில்லை. இப்பொழுது அந்த ஊரிலே வசதி வந்த சில இளைஞர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். பிரதேச சபையோ அல்லது அரசாங்கமோ நாங்கள் சொல்கின்ற இந்த விடயத்தில் அக்கறை எடுப்பதாக தெரிவதில்லை. மாலை நேரத்திலே, இருள் கவிகின்ற நேரத்திலே நாங்கள் இளைஞர்கள் 4-5 பேர் அந்த இடத்திலே நின்று அந்த இடத்திலே குப்பையை வீசுபவர்கள் 4-5 பேரை தாக்க வேண்டும், அவர்களை கடுமையான சொற்களால் பேச வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்கள் இங்கே குப்பை போடுவது குறையும் என்று முடிவெடுத்து விட்டு அன்று இரவு தொடக்கம் அந்த மாலை நேரம் தாண்டி இருட்ட தொடங்கியதும் இளைஞர்கள் அந்த இடங்களிலே மறைவாக நிற்கிறார்கள். ஒரு சிலர் குப்பைகளுடன் வந்து அந்த இளைஞர்களிடம் மாட்டியும் கொள்கிறார்கள். இளைஞர்கள் பல தகாத வார்த்தைகளினால் அவர்களை பேசுகிறார்கள். ஒரு சிலருக்கு கை நீட்டி அடிக்கவும் செய்கிறார்கள். அந்த குப்பைகளை போட வந்தவர்கள் அந்த குப்பைகளையும் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்கிறார்கள். ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து இந்த இளைஞர்கள் இவ்வாறு செய்த பொழுது அந்த இடத்திலே குப்பை போடுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டது. இளைஞர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி, இனிமேல் யாரும் அந்த இடத்திலே குப்பை போட மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்துடன் அவரவர் பாட்டிலே தங்களது வேலைகளை பார்க்க தொடங்குகிறார்கள். 1-2 நாட்கள் யாருமே குப்பை போடவில்லை. மீண்டும் அந்த இடத்திலே குப்பைகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த இளைஞர்களுக்கு கோபம் வந்து விட்டது. மீண்டும் அன்று இரவு அந்த இடத்திலே மறைவாக காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு பெரியவர், ஒரு 60-65 வயது இருக்கலாம், ஒரு பெரிய குப்பை பேக்குடன் ஒரு பையிலே குப்பைகளை அடைந்து கொண்டு ஒரு மிதிவண்டியிலே வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இளைஞர்கள் ஓடி சென்று அவரை கையுங்களவுமாக பிடித்து விட்டார்கள். இந்த இடத்திலே தான் இவர் குப்பையை போடுவதற்கு வந்திருக்கிறார் என்று பிடித்து விட்டார்கள். தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள், அவரை அடிப்பதற்கு கை வாங்குகிறார்கள். இப்பொழுது இந்த இளைஞர்களை பார்த்து இந்த பெரியவர் சொல்கின்றார், இந்த இடத்திலே நாங்கள் குப்பைகள் போடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, நான் அதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன். நான் வாழ்கின்ற அந்த நகர பகுதியிலே என்னுடைய இந்த குப்பையை நான் தெருவில் வைப்பதற்கு கூட இடமில்லை. என்னுடைய வளவை பார்த்தால் அந்த வளவுக்குள் நான் இந்த குப்பையை போடுவதற்கோ கொளுத்துவதற்கோ அல்லது வெட்டி தாப்பதற்கோ இடமில்லை. அவ்வாறு இருக்க நான் அந்த குப்பையை என்ன செய்வது? அத்தனை குப்பையையும் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் உண்ணவா முடியும்? இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் எடுக்க வேண்டும். நீங்கள் குப்பை போடுபவர்களை தாக்காமல் இந்த குப்பை போடுவதை தடுப்பதற்கு அல்லது குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களிடம் அல்லவா முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவர் சொன்னதும் இந்த இளைஞர்களுக்கு இப்போது கொஞ்சம் புரிந்தது. தாங்கள் இத்தனை நாளும் செய்த தவறு புரிந்தது. மறுநாள் அந்த ஊர் மக்கள் பெரும் திரளானவர்கள் திரண்டு போய் அந்த பிரதேச சபை அலுவலகத்திலே இந்த முறைப்பாட்டை செய்கிறார்கள். உடனடியாக நீங்கள் இந்த குப்பை போடுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னதும் அந்த பிரதேச சபை அலுவலர்கள் சரி நாங்கள் அந்த இடத்திலே ஒரு குப்பை தொட்டியை வைக்கிறோம் அல்லது ஒரு பாதுகாப்பை போடுகிறோம், ஒரு போலீஸ் பாதுகாப்பை போடுகிறோம், யாரும் குப்பை போடாமல் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி
உடனே இந்த இளைஞன் சொல்கிறான், இல்லை இல்லை, நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை போட்டாலும் கூட அந்த மக்கள் எப்படியோ அவர்களின் கண்களில் மண்ணை தூவி குப்பையை இந்த இடத்தில் போடத்தான் போகிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அந்த நகரத்திலே வாழ்கின்ற மக்கள் குப்பைகளை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று அந்த இளைஞன் சொன்ன பொழுதுதான் அந்த பிரதேச சபையை சேர்ந்தவர்களுக்கும் தாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன என்று புரிந்தது. அவர்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். ஒரு மனிதன் தவறு விடுகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் தவறு விடுவதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர அவனை தண்டிப்பதில் பயனில்லை என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.